விமல் மாதிரி ஹீரோ ஆகணும்னு ஆசை. எப்படி தந்தானத்தை சிவகார்த்திகேயனுடைய அதிகபட்ச ஆசை வந்து விமல் மாதிரி ஒரு ஹீரோவாக வரணும் அப்படிங்கிறது தான். அப்படிப்பட்ட சிவகார்த்திகேயன் இன்னைக்கு இந்த இடத்துல இருப்பதற்கு தனுஷ் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து அவருக்கு வாய்ப்பு கொடுத்து ஒரு பெரிய டைரக்டர், பெரிய ஹீரோக்களை, கதாநாயகிலாம் வச்சு படம் பண்ணி இப்படியெல்லாம் எடுத்துகிட்டு வந்தார். இதுதான் கடந்த காலம். அதுக்கப்புறம் இவர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, பொதுவாகவே இங்கே என்ன நிலவரம் அப்படின்னா, ஒருத்தரை அறிமுகப்படுத்தும் போது அந்த நிறுவனமே எனக்கு 2 படம் பண்ணி கொடு, 3 படம் பண்ணி கொடுன்னு அக்ரிமெண்ட் போடுவாங்க. இப்போ லோகேஷ் கனகராஜை வந்து மாநகரம் படத்தில் வந்து அறிமுகப்படுத்தினார் எஸ்ஆர் பிரபு. ஆனால் இன்னைக்கு லோகேஷ் கனகராஜ் இவ்வளோ பெரிய ஆளாக வந்ததுக்கு பிறகு அவர் கழுத்தில் கத்தியை வைக்கிற மாதிரி எனக்கு கைதி 2 படத்தை நீ பண்ணியே ஆகணும், ஏன்னா நீ 3 படம் பண்ணுறதா எனக்கு அக்ரிமெண்ட் இருக்குது, மாநகரம் கைதி பண்ணிவிட்டு இப்போ கைதி 2 பண்ணி கொடுன்னு போய் கேட்குறாங்க. ஆனால் தனுஷை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரியெல்லாம் அக்ரிமெண்ட் போடலை. ஆனால் எதிர்பார்த்தார், ஏன்னா நாம் வளர்த்து விட்ட பையன், நாம் வந்து இவனை தகுதிக்கு மீறி இவனுக்கு பில்டப் கொடுத்து இந்த இடத்துல கொண்டு வந்திருக்கோம், இவன் வந்து நமக்கு அடுத்தடுத்த படம் பண்ணி தருவான்னு அவர் எதிர்பார்த்தார். அந்த எதிர்பார்ப்பு ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் இவர் என்ன அப்படின்னா, நம்ம வந்து பெரிய ஆள் ஆகிட்டோம், இனி தனுஷுடைய தயவெல்லாம் தேவையில்லைங்கிற மாதிரி அப்படி ஒரு ஸ்டாண்ட் எடுத்துட்டார்.